ஐயா எழுதக்கூடிய சுந்தர் 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 சொல்லக்கூடிய ஐயா பாராட்டி எதிர்த்து வந்து ஐயா ஊராட்சி தலைவர்களுக்கும் ஊர் மக்கள் தலைவர்களும் மாமாவர்களுக்கும் அங்கே இந்திரபிரஸ்தம் உருவாக்கி அங்கே ஒரு மாளிகை அமைத்தோம். ஆமா, ஒரு மாளிகை அமைத்து எப்படி அமைத்தோம் தெரியுமா? எப்படி? பெரிய வாய்ப்படை சிறிய வாய்ப்படையாகும், சிறிய வாய்ப்படை பெரிய வாய்ப்படையாகும். பளிங்கு கற்களை தண்ணீராகும், தண்ணீரை வந்து பளிங்கு கற்களாக மாத்தினோம். மாத்திட்டு யாருக்கு? எங்க அண்ணா துரியோதனுக்கு அழைப்பு விடுத்தோம். ஆமா, அந்த புதுமனை புகழாவுக்கு ராஜசூய யாகத்துக்கு அந்த துரியோதனை வர வச்சோம். வந்து பார்த்துட்டு திகத்தி நின்றான். என்ன இது? என்ன இது? சிறிய வாய்ப்படி பெரிதாகவும், பெரிய வாய்ப்படி சிறிதாகவும், பளிங்கு கற்கள் தண்ணீராகவும், தண்ணீர் பளிங்கு கற்களாக மாறியது என்று திகைத்து நின்றான். நானும் திரௌபதியும் பார்த்து அவனை கைக்குட்டி இடித்தோம். ஆமா, நானும் திரௌபதியை சிரிச்சோம். கோபம் அந்த துரியோதனுக்கு. ஆமா, வந்தது கோபம். உடனே அஸ்தினாபுரம் சென்று அங்கு ஒரு மணிமண்டபம் வைத்து அதுக்கு புதுமனை புகழ ஏற்பாடு செய்தான். உடனே அங்கே ஏற்பாடு செய்தான். கிளம்புனாங்க. உடனடியாக புறப்பட்டோம். புறப்பட்டு என்ன செய்தான் தெரியுமா? அவனை சகுனியா சூடாக வச்சு நாட்டை இழந்தான். சூடாக? ஆமா, ஒன்னை இழந்தான், மண்ணை இழந்தான், அப்புறம் எங்களை இழந்துட்டான். எங்களை இழந்தான் பரவாயில்ல. பின்பு திரௌபதி பாஞ்சாலியே இழந்துட்டான். ஆமா, அந்த சும்மா வருவானா சிரிச்சமே. அதனால என்ன பண்ண? ஆமா, படிக்க வாங்கணும்ட்டு 300 ராஜாக்கள், 200 சேனைகள், 100 முனிவர்கள் கொண்ட பெருந்தபையில் எங்களுக்கு மேலாடை, நீங்கள் அடிமைதானே பஞ்ச பாண்டவர்கள், நீங்க அடிமை, உங்களுக்கு இதுக்கு அப்புறம் மேலாடை என்று உரைத்தான். உடனே அந்த சேனைகள் மூலமாக எங்கள் மேலாடையை அகற்றி நாங்கள் திகைத்து போய் நின்றிருந்தோம். பின்பு அதே துச்சாதனா, அந்த பாஞ்சாலியும் நமக்கு அடிமைதான். ஆமா, அவளை மானமங்கப்படுத்தினான். அந்த கோபம் எனக்கு. ஆமா, எனக்கு இது கோபம். ஆமா, என்ன செய்ய தெரியுமா? துச்சாதனா, அந்த பாஞ்சாலை துகில் உரி என்று உரைத்தான். எனக்கோ வந்தது கோபம், பெரிய அடிமையாகிவிட்டோம். என்ன செய்வது? திகைத்துக் கொண்டு நின்றிருந்தது. அந்த பாஞ்சாலியை துகில் உரிக்க செய்தான். எங்க மாமா நீங்கா துயிலை கொடுத்தான். துச்சாதனா துயில் உரியா நீங்கா துயிலை கொடுத்தான். ஆமா, நீங்கா துயிலை கொடுத்தான். அன்று எடுத்தேன் சபதம். நான் என்ன தெரியுமா சபதம் எடுத்தேன்? இந்த கையால தான் தண்ணி குடிக்கணும், இந்த கையால தான் சாப்பிடணும், இந்த கையாலே கொள்ளாமல் அந்த தண்ணீரே பருக மாட்டேன் என்று சபதம் எடுத்தேன். ஆமா, தமிழ்மார்கள் 99 பேரையும் இந்த கையால கொண்டுத்தான் தண்ணியே குடிப்பேன். ஆமா, தண்ணியே குடிப்பேன் சபதம் எடுத்தான். எந்த ஒரு மனிதனும் உணவு இல்லாம கூட இருந்து தண்ணி இல்லாம இருக்கவே முடியாது. ஆமா, நான் எப்படி தெரியுமா தண்ணி குடிக்காம எப்படி தண்ணி குடிக்காம எப்படி இருப்பேன்? என்ன செஞ்சேன்னு தெரியுமா? தெரியுது, குளத்தில் போய் ஓங்கி அந்த குளத்தில் அடிப்பேன். தண்ணீர் பீச்சு கொண்டு வரும். ஆடு என்ற வகையான அடிப்பேன். இப்படிதான் இன்று வரை. அப்புறம் என்ன செய்ய 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அந்நியாவாசம் செல்லுங்கள் என்று உரைத்தாங்க. பின்பு நாங்கள் 12 வனவாசம், ஓராண்டு அந்நியாவாசம் கழித்து விட்டு பின்பு எங்கள் மாமா கண்ணபுரத்தை தூது அனுப்பினோம். எங்களுக்கு உண்டான பங்கை 12 ஆண்டு வனவாசம் கழிச்சிட்டோம், ஓராண்டு அந்நியாவாசத்தை கழிச்சிட்டோம். பங்கை குடி என்று கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? மாமா கேட்டாங்க, காடாண்டவனுக்கு காடு, வீடாண்டவனுக்கு வீடாண்ட துரியோதனன். அவங்க என்ன பண்ணா? காடாண்டவனுக்கு காடு, வீடாண்டவனுக்கு வீடு என்று உரைத்தான். வந்தது கோபம். என் மாமா என்ன செய்தார் தெரியுமா? கண்ணபுரம் 18 நாள் பாரத யுத்தம். 18 நாள் 17 நாள் ஆகிறது. ஆமா, கௌரவ குலத்து அதிபன் தெரியுமா? 16 நாள் யுத்தம் ஆகி போச்சு. 16 நாள்
நான் யுத்தம் முடிஞ்சு போச்சு. உரிய பெண்ணு நாங்கள் எப்படி தெரியுமா கொண்டேன்? உரிய குடி மார்க்க 99 பேரையும் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா 99 பேர் அடிச்சு 18ஆம் நாள் யுத்தம். இன்னும் யாருக்கு எடுத்த ஒரு ஆளு துரியோதனனை விட கூடாது. அந்த துரியோதனனை விடக்கூடாது. அவங்க வயசாதான் என் சபதமே நிறைவேறும். டேய், நான் எப்படிப்பட்ட பலசாலி தெரியுமா? தீரான் திக்கு பிச்சை சூரன் சூரன் பழிக்கு பழி வாங்க வேண்டியதா? என்ன செய்யுது? எங்க இருக்கிறானே தெரியல. எங்கேயா மறைஞ்சு நிற்கிறான். என்ன பண்றது தெரியுமா? அனைத்தும் அறிந்தவர் என் மாமா இந்த கண்ணமரா பத்தி நினைக்கும். காக்கை சிறகினிலே எங்க இருக்கிறான்? நான் உங்க சந்தம் முடிக்கணும். துரியோதனன் இருக்கிறான். அவனை பழிக்கு பழி வாங்கணும் மாமா. என் சபதம் அப்பதான் முடியும். பைக்கு பை வாங்கினா முதல்ல கடையில போய் ஒரு கையை வாங்க, அப்புறம் இன்னொரு கை இலவசமா கொடுப்பாங்க. ஆமாமா, நீ பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை போட்டு ஆமாமா அந்த துரியோதனை எங்கே இருக்கிறான்னு போய் தேடிப்பா. ஏன்னா காலம் கடந்துகிட்டே இருக்கு. ஆகினாலே இன்னும் சிறிது நேரத்திலே அவனை கொல்ல வேண்டும். அப்படி கொல்லவில்லை என்றால் 18ஆவது நாள் முடிஞ்சு விட்டால் வெற்றி தோல்வி யாருக்கு? நீ செய்த சபதம் உங்களுடைய தம்பிமார்கள் 99 பேரையும் துரிய தம்பிமார்கள் 99 பேரை கொண்டு விட்டார். இன்னும் துரியோதனை ஒருத்தன் தான். அவனை முடித்து விட்டால் நீ செய்த சபதம் முடிச்சு பாஞ்சாலி கூந்தலை சீக்கிரமா முடித்து. சீக்கிரமா போய் தேடிப்பார். அவன் எங்கே இருக்கிறான் அங்கு போய்ப்பார். நொடிப்பில் அவனை பிடிப்பேன் என்று மிடிப்புடன் சென்றேன். நதிக்கரை வந்து விட்டோம். என்ன இது? நதிக்கரையில் யாரோ போன வழித்தடம் தெரியவில்லை. நதிக்கரையில் இருந்து யாரோ வந்த வழித்தடம் தெரிகிறது. இன்னும் கங்காதேவி முழங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். இன்னும் முழங்கவில்லை. அப்போது அந்த துரியோதனன் மாமா சொன்ன போல அந்த துரியோதனன் இங்கதான் அந்த சங்கியை அடியே கங்காதேவி, எனக்கு உடு வழியை. இந்த கங்காதேவி வழி விட்டான். அந்த துரியோதனன் இங்கதான் சங்கியை வளர்த்துக் கொண்டிருக்கிறான். அண்ணா அண்ணா துரியண்ணா துரியண்ணா வாணா, எனக்கு நாடு வாணா, பொண்ணு வாணா, பொருள் வாணா, மண்ணு வாணா, எதுவும் வாணான்னா நீங்க இறந்த பொருட்கள் தம்பிகள்லாம் போதும்.
இருக்கத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம்ண்ணா. வாண்ணா அண்ணா. என்ன இது துரியோதன வரைக்கும் இல்லை? அடியா துரியோதனா, நீ எல்லாம் ஒரு வீரனா? மானம் கட்டவனே. வீரனுக்கு அழகு என்ன? நேருக்கு நேர் யுத்தம் செய்வதுதான் அழகு. அடியா துரியோதனா, வா சமர் செய்யலாம். நேருக்கு நேர் யுத்தம் செய்யலாம். வா அண்ணா. அண்ணா பேரை பட்டாடா. இந்த மண்ணுக்கு தாண்டா வழக்கு சண்டை போடுவீங்களா? வாடா நேருக்கு நேர் யுத்தம். அடித்தேன் ஜலத்தை. என்ன செய்குவேன் Go!
உனக்கு முன்ன பிறந்தவனவன். டேய் என்ன உனக்கு முடிதானே வேணும்? நாங்கள் காட்டுக்கு செல்கிறோம், நீ நாட்டை விட்டு வாழ போதும். சண்டை வேணாம்பா, சண்டை வேணாம். முடிதானே வேணும் உனக்கு? இந்த முடி வச்சு நீ நாட்டை காட்டுக்கு செல்கிறோம். இவ்வளவு வழிபட்டு உடம்பட்டு என் சேலையெல்லாம் இழந்து தனிமார் மண்ணு நீங்க முட்டு முட்டு நான் வாங்கியாத ஆவறதை விட நான் சேர்த்து போறத போட இதற்கு நான் சம்மதப்படுவேன்.